இங்க வந்து ஒரு அரசு பள்ளியில தலைமை ஆசிரியர் ஆ டிசி டிசி வந்து இலவசமா தான் கொடுக்கணுங்க ஐயா. ஆனா அவர் வாங்குறது 200 300ன்னு சொல்லிட்டு ம் ஆளுக வந்து போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸை பொறுத்து வாங்குறாருங்க ஐயா. அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம்க்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னானா அதுலயும் கமிஷன் அடிக்கிறாருங்க ஐயா. இப்ப வந்து பள்ளியில எவ்வளோ 1000 ரூபா கொடுக்கறதுல கமிஷன் அடிக்கிறாங்க? என்னங்க ஐயா? இல்லை, இப்போ ஏதோ கமிஷன் அடிக்கிறாங்க, ஏதோ 1000 ரூபா கொடுக்கறதுல கமிஷன். என்ன திட்டம் அது? மூவலூர் ராமாமிர்தம் வந்து பெண் குழந்தைகளுக்கான திட்டமுங்க ஐயா. ஓ அப்படிங்களா, சரி சரிங்கம்மா. அதே மாதிரி வந்து பேங்க்குக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்க ஐயா. ஆமாங்க. நிறைய பேர் அதான் கிராமத்து குழந்தைங்க கிராமத்து பெற்றோர்கள் வந்து இன்னும் படிப்பறிவு இல்லாதவங்க இருக்காங்க. ஆ அதை வந்து பயன்படுத்திட்டு வந்து நீங்க இவ்வளவு பணம் கொடுங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழக அரசு இலவசமா உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குது இது. அதே மாதிரி வந்து மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தானே கொடுப்பாங்க. 10வது மார்க் ஷீட் வாங்கினாலும் சரி, 12வது மார்க் ஷீட் வாங்கினாலும் சரி ஆமா ஃப்ரீயா தானே ஆமா, அது கொடுப்பாங்க. அது இலவசமா கொடுக்கறதுதான். அதுக்கும் காசு வாங்குறாருங்க ஐயா. எந்த 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 மாவட்டம், எந்த எந்த கொங்கு மண்டலத்துல வந்து எந்த ஏரியாங்கம்மா? கொங்கு மண்டலத்துல வந்துங்க ஐயா குறிப்பிட்ட மாதிரி சொல்ல போனா உடுமலை பொள்ளாச்சி ஏரியால வாங்குறாங்க ஐயா. உடுமலை பொள்ளாச்சி ஏரியா. அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பேர் எதுனா தெரியுங்களா? ஐயா சம்பந்தப்பட்டவங்க தலைமை ஆசிரியர் தெரியுங்க ஐயா. அவர் பேருங்கம்மா? அவரோட பேரு சரியா ஞாபகம் இல்லைங்க ஐயா. ஏன்னா ஏன்னா நம்ம மட்டும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இந்த மாதிரி நிறைய பேரு அதே மாதிரி மக்களை வந்து அலைக்கழிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தானாக்கா பள்ளிக்கு வந்து நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து பணம் வசூல் பண்றாருங்க. பணம் வசூல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. பெண் குழந்தைகளுக்கு வந்து என்ன சிரமம் வருங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. 6வதுல இருந்து 10வது படிக்கிற வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கழிப்பறை வசதி கூட சரி செஞ்சு கொடுக்கலைங்க ஐயா. அப்ப அதுக்காக பணம் வசூல் பண்றாங்க, முறைப்படி செலவு பண்றது இல்ல. ஆமாங்க ஐயா. இது வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு வசூல் பண்றாங்களா இல்ல அரசாங்கத்துக்கு தெரியாம பண்றாங்களா? ஐயா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு செய்ய முடியுமாங்க ஐயா? ஓ, அரசாங்கத்துக்கு தெரியாம, அதான் கட்டாயப்படுத்தி வாங்குறாங்க. ஆமாங்க ஐயா. இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரையும் பாக்குறது இல்ல. இருக்கிறவங்க கிட்ட இப்ப நீங்க இருக்கிறவங்கனாக்கா உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 வாங்குறதுங்க. நான் இல்லாதவனாக்கா என்கிட்ட ஒரு 500 ரூபா 1000 ரூபான்னு அந்த மாதிரி வாங்குறதுங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்குறதுங்க. ஓ, அவங்களோட வாழ்வாதார நிலைமையை பொறுத்து வாங்குறாங்க. ஆமாங்க. அது பேசும்போதே வந்து அப்படியே சக்கரை மாதிரி தான் பேசுறதுங்க. இப்ப முதல்ல நிறைய நீங்க ஏதாவது பள்ளியில எதனா ஆசிரியரா இருக்கீங்களா? ஐயா இல்லைங்க ஐயா. முதல்ல இருந்தாங்க ஐயா. அப்ப பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தா இப்பெல்லாம் இல்லைங்க ஐயா. சரி சரிங்கம்மா, நல்லது. சரி சொல்லுங்கம்மா. அதான் அந்த மாதிரி குழந்தைகள் இந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் வந்து டிசி வாங்குறதுக்குலாம் காசு வாங்குறாங்கன்னு அந்த ஏரியா மட்டும் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் விசாரிச்சுக்கிறோம். ஏரியாங்களாங்க ஐயா? ஏரியா வந்து திருமூர்த்தி மலை போற வழியிலைங்க ஐயா. திருமூர்த்தி மலை போற வழி. பேரே சொல்லணும்னா சொல்றேங்க ஐயா. நீங்க சொல்றது அது நான் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து அங்கே போய் விசாரிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பொருள்கோட்டைக்கு பக்கத்துல மலையாண்டி வட்டணுங்க ஐயா. சரிங்கம்மா, சரி. இது போது நாங்கள் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம். அதே மாதிரி அங்க ஒர்க் பண்ற அதாவது ஸ்கூல்ல இருந்தானாக்கா ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களும் இருப்பாங்க இல்லைங்க அங்கய்யா? ஆமா. அந்த அந்த இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கே அந்த நிலைமைங்கும் போது ஆசிரியர்களுக்கும் அந்த சிக்கல் இருக்கதான் செய்யும். சிக்கல் இருக்கத்தாயா இருக்கு. அது அந்த ஆசிரியர்கள் யாரும் அதை பத்தி எதுவும் பெருசா கேக்குறீங்களா? ஐயா ஆசிரியர்கள் வந்து தலைமையிடத்துக்கு பயப்படத்தானே ஏன் செய்வாங்க? ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல ஐயா. என்னையா பண்ண முடியும்? இப்ப
இப்ப எனக்கு வந்து நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு சொல்லும்போது ம். அப்ப என்கிட்ட இருந்து ரிட்டையர் ஆன பணத்துல இருந்தே நீங்க வந்து ரிட்டையர் ஆன சூப்பர் ஆனிவேஷன் பீரியட் போதும்னு சொல்லி பார்த்தானா அதுல இருந்தே நீங்க சம்பளத்தை கொடுங்குறீங்க. ஓ, அதுவும் நடக்குதுங்களா? அதுவும் நடக்குது. சரி சரிங்கம்மா. அதுக்கப்புறம் சேலரி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி சைன் பண்ணாதானுங்க ஐயா ஆசிரியர்களுக்கு போய் சேரும். ஆமா. அப்ப வந்து நம்ம மனு கொடுத்தாச்சுன்னு சொல்லி சொன்னா ஆசிரியர்களுக்கு வந்து அந்த சம்பள இதுல வந்து போட மாட்டாரு இல்லைங்களையா? ப்ரமோஷன் வரும்போது கையெழுத்து போட மாட்டாங்க இல்லையா? ஆமா. ஆ. ஓ, அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு எல்லாம் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கிறாங்க. ஆமாங்க. பேசினாலும் புரிஞ்சுக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க. சரி சரிங்கம்மா. அதாவது எல்லாத்துக்குமே என்னன்னா எங்க கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடுமோன்ற பயத்திலேயே தான் இருக்கிறாங்க. இது அரசுக்கு வந்து முழுமையா போய் சேரல. ஆமாங்க ஐயா. இந்த விஷயங்கள்லாம் அரசுக்கு தெரியாம அந்த அந்த மட்டத்திலேயே பேசி முடிச்சிடுறாங்க. ஆமாங்க ஐயா. இது அங்க அந்த ஊர் கவுன்சிலரோ மற்றவங்களோ அவங்கள பார்த்து யாரும் யாரும் எதுவும் முறையிடல. ஐயா அவங்க வந்து அவங்க கிட்டயே இவரு காசு கேக்குறாருங்க உள்ள போனானா. ஓ, கவுன்சிலர் இந்த மாதிரி இவங்ககிட்டயே காசு கேட்கறாருங்களா? ஆமா. பள்ளிக்கு வந்து கழிப்பறை கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்னு கேக்குறாருங்க. கேட்டு 30,000 கொடுக்குறாங்கனாக்கா 10,000 செலவு பண்ணிட்டு 20,000 பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறாரு. ஓஹோ, சரி சரி சரிங்கம்மா. இப்ப யாரையா முன்னாடி வருவாங்க? அப்போ ஓ, இப்போ அவரை தட்டி கேட்கறதுக்கு அங்கே ஆள் யாரும் இல்லை. யாரும் கிடையாதுங்க ஐயா. இது குறித்து ஏதாவது புகார் எதுனா அரசாங்கத்தை அனுப்பிச்சிருக்கிறேன்? இல்லைங்க ஐயா, யாருமே அனுப்பலைங்க ஐயா. யாருக்குமே அந்த அளவுக்கு தைரியம் இல்லைங்க ஐயா. பள்ளி குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குதுன்னா அவருக்கு பின்புலம் என்ன இருக்குது? அவரோட பின்புலம் வந்து எதுவும் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்களா? அது தெரியலைங்க ஐயா. ஏன்னா பின்புலம் எதுவும் இல்லாம வந்து ஒரு அரசியல் கட்சியோ இல்லை வேற எதுனா ஒரு இது இல்லாதே அவரால் வந்து இந்த அளவுக்கு வந்து இயங்க முடியாது. தான் வச்சதுதான் சட்டன்ற மாதிரி அங்கே இருக்க முடியாது. இல்லைன்னா வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து சுத்தமான எழுத்தறிவோ படிப்பறிவோ இல்லை எங்கே கொண்டு போய் புகார் கொடுக்கணும்னா தெரியாமல் இருக்கலாம். அது வந்து எப்படி கல்வி அறிவு உள்ள கிராமங்களா இல்லை கல்வி அறிவு கம்மியாக இருக்கிற கிராமங்களா? கல்வி அறிவு உள்ள கிராமங்க ஐயா. முதல்ல கல்வி அறிவு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து 2 வீடு தள்ளி ஒரு வீட்டில் வந்து அரசு அதிகாரிகள் உருவாயிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டிலேயே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உருவாயிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் அந்த அளவுக்கு பாடுபட்டு மக்களை முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க. அவர் இருக்க சமயத்துல வந்து நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தானா இந்த பள்ளியில சேர்த்தணும்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்தனாங்க. இப்ப அத்தனை பேருமே பின்வாங்குறாங்க. ஏன்னா இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் உருவாக்குன அந்த ஆசிரியர் பேர் தெரியுங்களா? தெரியுங்க ஐயா. சரி சரிங்க. சொல்லறதுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, ஆசிரியர்களுக்கு இடையில வந்து பிணக்கு ஏற்படுத்தக்கூடாது. ஓ, அப்படிங்களா? சரி, ரைட்டுங்கம்மா. சரிங்கம்மா. அதில் சரி, இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க? படிக்கிற மாணவர்கள் தான் இப்போ வந்து மாணவர்கள் ரொம்ப முக்கியம். ஆமாங்க ஐயா. இப்போ மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இதில்? அந்த தலைமை ஆசிரியராலேயோ இல்லை அந்த பள்ளியினால ஏதாவது பாதிக்கப்படுறாங்களா? பணம் கேட்குறாங்க ஐயா. அப்புறம் படிச்சா படிக்கிறான், படிக்காட்டி போறான்னு விட சொல்றாங்க ஐயா. அதாவது சம்பவங்கள் வந்து சொல்லுங்க. உள்ள சில சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குதுங்க ஐயா. அது வந்து வெளியே அரசல் புரசலாதான் வெளியே வந்திருக்குது. அந்த பெண் குழந்தைகள் பையங்க அந்த மாதிரி இதெல்லாமே ஒரு சிலதெல்லாம் நடந்திருக்குதுங்க. இந்த பாலியல் ரீதியான சம்பவங்களா? இல்லைங்க ஐயா. இந்த டீனேஜ்லயும் வரக்கூடிய அந்த பருவத்துக்கு உண்டான சம்பவங்கள் நடந்தது. அந்த பசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாலியல் பிரச்சனைகள், அந்த பருவத்துக்கு உண்டான பிரச்சனைகள். கல்லூரி நிர்வாகமோ தலைமை ஆசிரியர் யாரும் கண்டிக்கல.
ஒரு சில ஆசிரியர்கள் கண்டிச்சிருக்காங்க. சரி. தலைமை ஆசிரியர்? தலைமை ஆசிரியர் அந்த அளவு கண்டிச்ச மாதிரி தெரியலைங்க. ஓ, அவர் வந்து அந்த அளவுக்கு கண்டிச்ச மாதிரி தெரியல. ஆமாங்க, ஆமாங்க. 10வது படிக்கிற ஆசிரியர் அ ம் 10வது படிக்கிற மாணவிகள வந்து வெளியில கூட்டிட்டு போனீங்கன்னா, ம். உங்களுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் போகும். ம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு பல ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, சரி. ஆனாலுமே அவரு வந்து கேட்காம ஒரு சில டைம் வந்து வெளியில கூட்டிட்டு போய் அவரு பிரச்சனைகள சந்திச்சிருக்காரு. அது அது வந்து ஊடகத்துல எதுலயும் வரல. ஊடகத்துல எல்லாம் எங்கேயும் வரலைங்க. ஓ. அது அது எல்லாமே அந்த கிராமத்துக்குள்ளேயே அப்படியே அடங்கிடுதுன்னு சொல்றீங்க. அந்த பிரச்சனை. கிராமத்துக்கே தெரியாதுங்க ஐயா. இந்த 4 காம்பவுண்ட் செவுத்துக்குள்ள அடங்கிருங்க. ஓ, ஓ. அந்த அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியிலேயே வர்றதில்ல விஷயம். ஆமாங்க ஐயா. எல்லாம் அந்த பள்ளி காம்பவுண்டுக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ஆமாங்க ஐயா. ஓ. இது குறித்து எந்த பெற்றோர்களும் போய் புகார் தர்றதோ இல்லை பெற்றோர்களுக்காக தெரியுமா தெரியாதா? பெற்றோர்கள வந்து ம், கூப்பிட்டு பேசுற மாதிரி பேசி அவங்களையும் ஆஃப் பண்ணிடுறாங்க ஐயா. பேசி ஆஃப் பண்ணுறாங்களா இல்லை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்களா? கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஆமா. 10வது படிச்சு பாஸ் பண்ணாதானே உங்க குழந்தை வந்து நான் நாளைக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்படி பேர் கெட்டு போச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த மாதிரி நேக்காப்பிக்க முடியுமோ அந்த மாதிரி நேக்காப்பிச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க ஐயா. ஓஹோ. வேற வழி இல்ல. தலைமைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி தானே ஆகணுங்க ஐயா, இங்க வேலை செய்யற ஆசிரியர்கள். சரி, சரி. இப்போ அந்த ஊரில் போயிட்டு அது உயர்நிலை பள்ளியா மேல்நிலை பள்ளியா? 10வது வரைக்கும் இருக்குங்க ஐயா. புரியலைங்களா? உயர்நிலை பள்ளிங்க. உயர்நிலை பள்ளி அதாவது ஆண்கள் பெண்கள் 2 பேரும் படிக்கிறதா? ஆமாங்க. அதே மாதிரி கை கழுவறதுக்கு தண்ணி கூட ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. ஓ. ம். டாய்லெட் நடக்கணும்னு சொல்லி பார்த்தானாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நடந்து போகணும் பின்னாடி. ஸ்கூல்ல இருந்து தள்ளி நடந்து போகணும். ஓ, பள்ளி காம்பவுண்டை விட்டு தள்ளி இருக்குங்களா டாய்லெட்? இல்லை பள்ளிக்குள்ளேயே என்ன அவ்வளோ தூரம் நடந்து போகணும்? பள்ளிக்குள்ளேயே இருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் நடந்து போகணும். நடந்து போகணும். தண்ணி தண்ணி கிடையாது. தண்ணி கிடையாது. தண்ணி எல்லாம் கிடையாதுங்க. தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. எப்படி அந்த மாணவர்கள் வந்து எப்படி படிப்பாங்க? அந்த ஆசிரியர்களே இருக்குங்க. ஒரு சுகாதாரம்ன்றதே இருக்காது. ஆமாங்க ஐயா. சுகாதாரம் கிடையாது. ஆ. நிறைய மாணவர்கள் வந்து அதனாலேயே அவதிப்பட்ட சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கு. ஓஹோ. மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும். ஆசிரியர்களும். சரி, சரிங்க. சரிங்க. இப்போ இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இது வெளி உலகத்தை கொண்டு வரலாங்களா? அது எதுவும் ஆட்சேபனை இல்லையா? ஆட்சேபனை இல்லைங்க ஐயா. சரி, சரி. ஏன்னா வந்து இப்போ தமிழக அரசை நம்பித்தானே வந்து நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம், செஞ்சிருக்கோம். ஆமாம். அப்ப அவங்க செய்யணும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கறதுல என்னங்க ஐயா தப்பு? கண்டிப்பாக. இது வந்து வெளி உலகத்துக்கு, அதாவது பள்ளி 4 சுவருக்குள்ளேயே முடிஞ்சிருதுன்னும் போது வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தால் தான் தெரியும் இது. ஆசிரியைகளையும் ரொம்ப டார்ச்சர் பண்றாருங்க ஐயா. ம். எந்த மாதிரி டார்ச்சருங்கம்மா? இப்ப வந்து எல்லா பள்ளிகளையும் 9:30 மணி வரைக்கும் வரலாங்க. இந்த ஸ்கூல்ல மட்டுங்க 9:15க்குள்ள 9:15 9:16 போனானாக்கா ஆப்சன்ட் போட்டுருவாருங்க. இது வந்து ஒரு விதமான ஒழுக்கத்துக்காக உண்டானதை கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது இந்த பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். நம்மளே கரெக்டாக இருந்தால் தான் பசங்க படிக்கிற பள்ளி மாணவர்களும் கரெக்டாக இருப்பாங்கன்றத அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது வந்து அது வந்து எல்லா நேரங்களையும் எல்லா இடங்களையும் பொருந்தாதுங்க ஐயா. ஆ. இப்ப உடல்நிலை சரியில்லை ஐயா, என்னால வண்டி ஓட்டிட்டு வர முடியல, எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து கொஞ்சம் கருணை காட்டணும் இல்லையா? அது காட்டலாம். நான் எல்லா சமயத்திலையும் சொல்லலைங்களேங்க ஐயா. ம். இந்த மாதிரி என்னுடைய தாயார் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் இது பண்ணலாம். ஆமா ஆமா. அந்த பள்ளியோட அந்த ஊர் பேர் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுங்களா? குரல்குட்டைக்கு பக்கத்துல மலையாண்டிப்பட்டினம், உடுமலையில இருந்து திருமூர்த்திமலை போற வழியில. உடுமலைப்பேட்டை. சரி, நல்லதுங்க.